ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான். எஸ், மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க ரெண்டாவது மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக 2-0. குஜராத் டைட்டன்ஸ் 196 ஃபார் 8, மும்பை 160 ஃபார் 6 ரெஸ்ட்ரிக்டட். இன்னும் 4 பேட்ஸ்மேன் வேறு வெளில இருக்காங்க. 36 ரனில் தோத்துட்டாங்க. அண்ட் ஐ திங்க் மோர் தென் 40 டாட் பால் நினைக்கிறேன், சரியா தெரியல. இப்படி விளையாடினா நீ எங்கேருந்து 197 சேஸ் பண்ணுறது? இதே 196 தான் சேப்பாக்கில் சிஎஸ்கேக்கு கொடுத்தாங்க டார்கெட்டு. ஸோ ஆர்சிபி 196 அடித்தாங்க, சிஎஸ்கேவால் சேஸ் பண்ண முடியல. 5 டைம் கப்பு. மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் கப்பு, அவங்களும் சேஸ் பண்ண முடியல. ரைட், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்பீங்க, என்னமோ ப்ரிவியூவில் சொன்னேன் 70% மும்பை இந்தியன்ஸு 30% தான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறேன் நான். ஐ செட் எஸ், எக்ஸ்பெக்ட் 200 ரன்ஸ் வந்துச்சு. 196 ஃபார் 8 வந்து ஒன்லி டாப் 3 பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி டாப் 3 தான் பண்ணது. சாய் சுதர்ஷன் 63, சுப்மன் கில் 38 அண்ட் ஜோஸ் பட்லர் 39. 4th ஹையஸ்டே அவங்களுக்கு ருத்தர்ஃபோர்ட் தான். அண்ட் பிளே கிளென் பிலிப்னு அவங்க விளையாட வைக்கல, பட் ஸ்டில் ஜெயிச்சிட்டாங்க. அதனால அந்த குறையா தெரியாது. இப்போ டாப் 6 பேட்டிங் வெரி ஹெவி. யாராவது ஒருத்தர் நின்னா கூட அவங்க ஜெயிப்பாங்கன்னு. யாரும் நிக்கலையே, அது ஏன் பிரச்சனையான்னு. அண்ட் அது ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் திங் வந்து வில் ஜாக்ஸ் எப்படிங்க இங்கே ட்ராப் பண்ணலாம்? மேட்ச் வின்னர். நான் சொன்ன 6 பேட்ஸ்மேனில் வில் ஜாக்ஸ் இல்லை. வில் ஜாக்ஸ் இஸ் சச் அ பிளேயர். குயிக்லி அவர்களுக்கு கிளென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயர் அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு முஜிபுர் ரஹ்மான் விளையாண்டிங்க. என்னாச்சு? 2 ஓவர் தான் போட்டார் அவர், 28 ரன்னு. ஒரு இது வேஸ்ட் ஆகிடுச்சா, ஒரு ஃபாரின் ஸ்லாட்டு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி அவங்க ஜெயிக்கிறது? இட்ஸ் நாட் மை ஃபால்ட். திலக் வர்மா அவர் லைஃப்லேயே ஸ்லோவஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறாரு. 108 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்த 39 ரன். 108 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்தால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டா தான் ஜெயிச்சிருக்க முடியும். 108 39 பால் ஆஃப் 36 பால் 6 ஓவர் அங்கே சாப்பிட்டார் அவர். ட்ரை பண்ணுறாரு, கனெக்ட் பண்ண முடியல. பிரில்லியன்ட் bowling பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆல் சிராஜ். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சரியாக போடல, பட் தே ஆர் குவாலிட்டி பாலர்ஸ், தே பவுன்ஸ் பேக். அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன். அண்ட் ரெண்டாவது இவங்க பிளாக் சாயிலில் விளையாண்டாங்க. ஐ வாஸ் நாட் ஷூர் இவங்க பிளாக் சாயிலில் விளையாடுறாங்க. நாங்கள் ஏகப்பட்ட சர்ஃபேஸ் இருக்கா. பிளாக் சாயிலுக்குன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன் நான். இந்த பிளாக் சாயிலில் விளையாடும் போது என்ன ஆகுனா, மும்பை இந்தியன்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் எல்லாமே மும்பை வெங்கட ஸ்டேடியம் ஆகட்டும், அங்கே ரெட் சாயிலில் தான் அந்த நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க டோட்டலி. ரெட் சாயில்னும் போது பால் பவுன்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு ஈஸியாக. இவங்களோட மாதிரி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஈஸிலி புல்லு கட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மோமெண்ட் இட் கம்ஸ் பிளாக் சாயில், தே வில் ஸ்ட்ரகிள் மும்பை இந்தியன்ஸ். அதே தான் சேப்பாக்கில் இட் வாஸ் பிளாக் சாயில் அன்றைக்கி விளையாடும் போது. பிளாக் சாயில்னா அந்த சர்ஃபேஸ் சொல்கிறேன், அண்டர்நீத் அந்த பிச்சில். தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இவ்வளோ தவறுகள் பண்ணும்போது நீங்கள் என்ன பிளேம் பண்ண முடியாது. ஓகே, நான் ஹார்திக் பாண்டே என்ன பண்ண வந்தாருன்னா எனக்கு தெரியல. 17 பாலில் 11 ரன்னோ என்னமோ, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 64. கேப்டன் ஆன் இஸ் ரிட்டர்ன். இப்படி விளையாடுவார் நான் கனவுல கூட நினைக்கலப்பா. என்ன நினச்சி விளையாடிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. கில் அண்ட் சாய் சுதர்ஷன் சாலிட் ஓப்பனிங். நான் சொன்ன ஓப்பனிங் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எப்பவுமே ஜெயிக்க முடியும். 78 ரன்ஸ் ஆஃப் 8.3 ஓவர்ஸ். செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 51 ரன். சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர் பிரில்லியன்ட். அண்ட் 50 லாஸ்ட் 27 பாலில் 50 ரன் அடிச்சாங்க அவங்க. சாய் சுதர்ஷன் வி மஸ்ட் அப்ரிஷியேட். என்ன ஒரு மெச்சூரிட்டி, டெக்னிக்கலி சவுண்ட். ஸ்லாக் பண்ணுறேன், அடிக்கிறேன், ஏறி வந்து ஒரே ஒரு பால் மட்டும் ஏறி வந்து ட்ரைவ் அடிச்சார் இவர் ட்ரெண்ட் போல்ட்டை. பட் மொத்தத்தில் கேரிட் த்ரூ 63 ரன்ஸ். வெரி வெரி வைட்டல் 63 ரன்ஸ் அது. எனிவே, குஜராத் பவர் பிளேயில் 66 நோ லாஸ். மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேயில் 48 ஃபார் 2. அது ரோஹித்தும் அவரும் அவுட் ஆகிட்டாங்க. ஓப்பனர்ஸு couldn't do anything. ஜிடி வந்து கடைசி 10 ஓவரில் இவளுக்கு 104 ரன் அடிச்சாங்க. அவ்வளோ ரன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 14 வைடு போட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. ஹவு டு ஜஸ்டிஃபை திஸ்? 14 வைடு நீங்கள் போடுறீங்க. நீங்கள் எல்லாமே இன்னும் ரெகுலர் பவுலர்ஸ், ஹார்திக் பாண்டியா ஆகட்டும், ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், மற்ற பவுலர்ஸ் எல்லாம் 14 எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருக்கீங்க. 14 எக்ஸ்ட்ரா பால் போட்டிருக்கீங்க. அந்த 14 எக்ஸ்ட்ரா அவங்க ரன் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ, இது 2.5 ஓவர் 22 ஓவர் விளையாட விட்டீங்க குஜராத்தை. அவங்களும் வைடு போட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ் லெக் சைடு. பட் அவங்க 7 வைடு தான் போட்டாங்க. ராகுல் திவாட்டியா 0, ஷாருக் கான் 7. நான் முதல்ல சொன்னதான் டாப் 3க்கு அப்புறம் கிட்ட கிடையாது. அவங்க அடிச்சதை ஒன்று அதே மாதிரி அடிச்சு விட்டாங்க. வெரி வெரி பேட்ஸ் ஸ்டார்ட். 8 ஃபார் 1. ரோஹித் சர்மா போல்ட் பை சிராஜ். இவ்வளோக்கு இப்போ 2 4 நீட்டாக விளையாண்டார் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. கிளான்ஸ் பண்ணதாகட்டும், ஓவர் த மிட் விக்கெட் அடிச்சதாகட்டும். ரோஹித்தோட அவுட் பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் ஸ்டம்பில் பிச் பண்ணாருங்க நம்ம சிராஜ். ரோஹித் ஓவர் த விக்கெட் வந்து ரோஹித் ஃபெயில் டு ரீட். ஃபுட் ஒர்க் ஸ்டக்கு. அவர் மூவாகவே இல்லை. பால் உள்ளே வந்துச்சு. பிக் கேப் பிட்வீன் பேட் அண்ட் பேட். பால் உள்ளே பூந்துச்சு. இன்ஸ்டிங்க்டிவ்லி காரே உள்ளே போயிட்டு பாருங்க என் காரு. அந்த அளவுக்கு கேப் இருந்தது. பேட்டுக்கும் நல்ல உள்ளே போய் போல்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ரோஹித் சர்மா இஸ் ஈக்குவலி குட் லைக் விராட் கோலி. பட் when it comes to IPL, விராட் கோலி ஷைன் பண்ண அளவுக்குலாம் ரோஹித் பண்ணதே இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன் 5-6 சீசன் 700+ ரன், 800+ ரன், 900+ ரன், 5 கப்பு ஜெயிச்சாங்க. ஓகே. இமீடியட்லி ரயான் ரிக்கில்டன் அவருக்கு டைட் லைன் அண்ட் லென்த்தில் போட்டாருங்க. ஸ்லைட் இன்சைட் எட்ஜ் ஆச்சு. அவர் லாக் பண்ண வர போனார் லெஃப்டி போல்ட். அதுவும் சிராஜ் தான். தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட்டை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் 64 ரன்ஸ். சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா விளையாண்டது. வெரி ஸ்லோவஸ்ட் இன்னிங் திலக் வர்மா.
39-36 பால்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 108. தேர் இட்ஸ் மேட்ச் கான். சூரியகுமார் யாதவ் யூஷுவல் ஸ்டைல் தான். he was attacking. ஸ்லாக் ஸ்வீப் வர 6-1 அடிச்சாரு சாய் கிஷோரை. அண்ட் நான் முதல்ல சொன்ன அவர் படுத்துட்டே கூட அடிப்பார், விதவிதமான அடிப்பார், ஃபோட்டோ போட்டிருக்கேன். பட் நேற்று அந்த மாதிரி ஒரு ஷாட் விளையாடும்போது பால் வந்து மண்டையில் பட்டுடுச்சு. இந்த மாதிரி சம்டைம் ஏடா கூடமாக விளையாடும் போது படும். ஸோ அது வேற கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட் ஆன் இஸ் ஹெல்மெட் இன்சைட் ஏஜில் 13வது ஓவரில். அப்போது 41 பாலில் 89 ரன் வேணும். யூ கேன் ஸ்டில் வின் திஸ். பட் ப்ரெஷர் மவுண்டட் காட். சூரியகுமார் யாதவ் லாக் பண்ண போய் கில்லு பிடிச்சார் லாங் ஆஃபில். பிரசித் கிருஷ்ணா சூப்பர் கேவ் 2 runs சொல்லி அந்த ஓவரில்ங்க. லாஸ்ட் 6 ஓவரில் 85 ரன் வேணும். இந்த காலத்து மாடர்ன் கிரிக்கெட்டில் T20ல் எஸ்பெஷலி இட் இஸ் சேசபிள். 14 ரன் பெறுவார் லாஸ்ட் 6 ரன். 15வது ஓவரில் சாய் கிஷோர் 6 ரன் தான் கொடுத்தாரு. 16வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணா 2 ரன். 17வது ஓவரில் ரபாடா 4 ரன். இந்த பாருங்க எப்படி. அந்த 18வது ஓவரில் திருப்பி பிரசித் கிருஷ்ணா 10, 19வது ஓவரில் ரபாடா 17, லாஸ்ட் ஓவரில் 9 ரன் தான் இவரு கொடுத்தாரு நம்ம சிராஜ். ஸோ அந்த 6 ஓவரில் 46 ரன் தான் எடுத்தாங்க. வேர் யூ நீடட் 85 runs. ஸோ கணக்கு கரெக்டாக வருதா? அண்ட் 5th விக்கெட் 12 runs ஒன்லி ஃப்ரம் 18 balls. 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் சொல்கிறேன். சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹார்திக் பாண்டியா உள்ள இருக்கிற வரைக்கும் தேர் ஹேட் அ சான்ஸ். பட் ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்லோவாக ஹார்திக் பாண்டியா விளையாண்டா என்ன பண்ண முடியும்? 17 பாலில் 11 ரன் என்ன ட்ரை பண்ண வர்றாரு? இல்லை அட்லீஸ்ட் ஃபினிஷ் அண்ட் கோ. ஃப்ரண்ட் புட் டிஃபென்ஸ், பேக் புட் டிஃபென்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 64. அண்ட் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு. அண்ட் மிச்சல் சேட்டன் வந்து ட்ரை பண்ணார். நான் எப்போ சொல்லுவேன் இது வெரி குவாலிட்டி பிளேயர். அவர் விளையாடும் போது எங்களால் விளையாட முடியல. வந்தார்ல வந்தோடனே 6, 4, 18 of 9 balls 200 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. அவர் மெயின் ஜாப் இஸ் bowling. டெல் மீ பிரசித் கிருஷ்ணாவோட அந்த சிக்ஸ்த் சேஞ்சாக தான் இவ்வளோக்கு bowling கொண்டு வந்தார் கில்லு. நேற்று எவ்ரி திங் ஒர்க். சம்டைம் இட் ஒன் ஒர்க், சம்டைம் இட் வில் ஒர்க். 2 ஓவர் 6 ரன் 1 விக்கெட்டுங்க பிரசித் கிருஷ்ணா ஸ்டார்டிங் அவரோட 2 ஓவரில். அதில் திலக் வர்மா வேறு அவுட் ஆனார். அப்புறம் சூரியகுமார் அவர் அவுட் பண்ணார். அப்போ வந்து 3 overs 8 runs and 2 wickets. வா என்ன மாதிரி பிரமாதமான bowling. ஸோ என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அண்ட் bowling போடும்போது ஹார்திக் 2 விக்கெட் கிடைச்சது. 2 for 29, போல்ட் 1 for 34, தீபக் சாட் 1 for 30. அவரெல்லாம் எதுக்கு இன்னும் டீமில் இருக்காருன்னு தெரியல. இன்னும் வில் ஜாக்ஸ் விளையாடுறது பெரிய பிளண்டர். நீங்கள் வில் ஜாக்ஸை உட்கார வச்சுட்டீங்க, வில் சேஸ். அண்ட் முஜிப் வந்தார், 4 ஓவர் போட முடிஞ்சுதான் முடியல. அவங்க ராஷித் கானே 2 ஓவர் தான் போட்டாருன்னா பாருங்க. பிச் வாஸ் நாட் கன்ஜூசிவ் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அப்படி இருக்கும்போது பிச்சை பார்த்து ரீட் பண்ண வேண்டாம். ராஷித் கானே 2 ஓவர் தான் போட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் லைஃப்பில் T20ல் இதான் கோட்டா ஃபுல்லாக போடல அவர் 4 ஓவர். அப்போ எந்த அளவுக்கு இது ரெட் த பிச் இவங்களால ரீட் பண்ண முடியல. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் 2 பேரும் தான் 2 மேட்ச் தோத்துட்டாங்க. 2 விளையாடி 2. ஆமாம். அண்ட் ஜிடி பேட்டட் வெரி வெல். அதுக்கு மெயின் ரீசன் சாய் சுதர்ஷன் 2ல் லாக் பண்ணி அழகாக நீட்டாக ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தாரு. அது பிச்சு ரிப்போர்ட்லேயே சொன்னாங்க 165 தான். ஆனால் 165, 170 பிகாஸ் இட் வாஸ் பிளாக் சாயில். அவங்க இன்னும் 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. போஸ்ட் மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார் நான் சொல்கிறேன். டியூ வேறு வரல, அவரோட போராதகாரம். டியூ வந்திருந்தாலும் பால் அவங்க கிரிப் பண்ண முடியாது சொல்லலாம். அண்ட் ஆனால் டோன்ட் வரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். எப்போவுமே 2-3 மேட்ச் ஸ்டார்டிங்கில் தோத்தாலே கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி சீசன்லாம். ஹோப் தே பவுன்ஸ் பேக். டாஸ் அப்போ வெரி குட் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க விளையாண்டது. ஏன்னா பிளாஸ்டிக் விக்கெட்டு, பிளாக் சாயில். எம்ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இன் சச் டைப் ஆஃப் விக்கெட்டு. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ரெட் சாயில். பால் நாட் கம்மிங் ஆன் டு த பேட், ஸ்லக்கிஷ் விக்கெட்டு. இதெல்லாம் எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. நான் எனக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறேன். நீ சொன்னிய 70% அதுக்கானது. ஷார்ட் செலெக்ஷன் ஆன் திஸ் பிச் வாஸ் ராங். அவங்க எடுத்த ஷார்ட் செலெக்ஷன்லாம் வேறு பிச்சில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும், இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இதான் நான் பார்த்தேன். நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு அது உங்களோட ஒப்பீனியன்ஸ். லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.